வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி யாராவது ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் உங்களுடைய மனதை உணர வேண்டும். ஏன் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெளியில் பார்க்கும் பொழுது மிகவும் அமைதியாகவும் சமநிலையுடனும் இருக்கும் போல அனைவருக்குமே தெரியும். ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பயங்களும் கஷ்டங்களும் பதற்றமும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு மன வேதனைகளையும் மனக்குழப்பங்களையும் அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற நபர்கள் யாருக்கும் தெரியவும் தெரியாது, சொன்னால் புரியவும் புரியாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு அமைதியின் பின்னால் நிறைய உணர்ச்சிகள் நிச்சயமாக இருக்கும், நிறைய காயங்களும் இருக்கும், நிறைய வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மறைந்திருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டும் இருக்கிறது. பல நேரங்களில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்களை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். இதுவும் ஒரு பக்கம் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கும். ஏன் அப்படின்னா, வெளியில் நீங்கள் யாரிடமும் எதை பற்றியும் கூற மாட்டீர்கள். உங்களை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் போக போக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அது பெருமையாக தெரியலாம். நம்ம அனைத்தையும் ரகசியமாக வைத்து கொண்டோம் என்று பிற்காலங்களில் அது உங்களுடைய மனதிற்குள் வைத்து வைத்து பூட்டி பூட்டி தலை வெடிக்கின்ற அளவுக்கு அது பிரச்சனைகளாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமாக உருவாக்கிவிடும். அதனால் தான் பலர் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறார்கள். நீங்கள் யார், உங்களுடைய முன்னாள் காலங்கள் எப்படி இருந்தது, உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைப்பது என்ன, வெளியில் நீங்கள் செய்வது என எதையுமே உங்களை பற்றி அறிய முடியாமல் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு ரகசியமான உண்மை நிச்சயமாக இருக்கும். இது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியமாக இருக்கும். நீங்கள் யாரிடமும் தீங்கு நினைக்காத ஒரு நபராக இருப்பீங்க. ஆனால் மற்றவர்கள் நீங்க பேசக்கூடிய பேச்சை வைத்தோ இல்லை நீங்க செய்யக்கூடிய செயல்களையே வைத்தோ இவன் இவன் ஒரு உண்மையான மனிதன் கிடையாது, அனைவருக்கும் சண்டை இழுத்து விடக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு ஆண்களையும் சரி பெண்களையும் சரி மற்ற நபர்கள் அனைவரும் நிச்சயமாக பேசுவார்கள். ஆனால் உங்களுடைய மனதானது எப்படி தெரியுமா இருக்கும்? ரகசியமான உண்மைகளை மட்டும்தான் நீங்க பேசுவீங்க. யாரிடமும் தீங்கு கூட நினைக்க மாட்டீங்க, வயிற்றெரிச்சல் கூட பட மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். யாராவது உதவி கேட்டு வந்தார்கள் அப்படின்னா உடனடியாக செய்து கொடுப்பீர்கள். எது கேட்டால் வண்டி வாகனங்கள் வேண்டுமா, இந்தா கொண்டு போ, இனி வீட்டில் மட்டும் இறக்கி விட்டு உனக்கு எப்பொழுது வேண்டுமோ கொண்டு போயிட்டு உன்னால் எப்பொழுது கொண்டு வர முடியுமோ அப்பொழுது கொண்டு வா, பணத்தையும் வாங்கிக்கோ, உன்னால் கொடுக்க முடிந்தளப்போ திருப்பி கொடு. இந்த மாதிரி யார் என்ன கேட்டாலும் சரி உடனே நீங்கள் தூக்கி கொடுத்துருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்களாகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். யாராவது மனவேதனையுடன் பேசினால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளேயும் சில காயங்கள் சில மனவேதனைகள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் ஒரு பட்டு கூட மற்ற நபர்களுக்கு கூற மாட்டீர்கள். ஆனால் அதையெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு மற்றவங்களுக்கு நீங்க போய் ஆறுதல் கூறுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீர்கள். ஆனால் இந்த நல்ல மனதையே சிலர் தவறாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நம்பியவர்கள் சில நேரங்களில் உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடனே இருப்பது போல தெரியும், ஆனால் உங்களுக்கு பின்னால் தேவையில்லாத வேலைகளை அவர் செய்யவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய மனதில் ஒரு காயத்தை நிச்சயமாக உருவாக்கியிருக்கலாம். இந்த காயங்கள் உங்களுடைய மனதை பெரிய அளவில் வாட்டி வைத்திருக்கும். உங்களால் இதை செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேவும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய வாழ்க்கையின் உண்மை என்ன, உங்களுடைய வாழ்க்கை உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் பலருக்காக தியாகம் செஞ்சிருக்கீங்க. ஆனால் உங்களுக்காக நீங்கள் எதுவுமே பண்ணலை. மற்ற நபர்கள் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நண்பர்கள் நல்லா இருக்கணும், உறவினர்கள் நல்லா இருக்கணும்னு இவ்வளவோ நீங்கள் தியாகங்கள் செய்து விட்டீர்கள். உங்களுக்கு வேண்டியது உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டீங்க. ஏன் அப்படின்னா, இவங்க தான் நமக்கு முக்கியம், இவங்க தான் என் குடும்பம், இவங்களுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்காக பல விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க. முக்கியமாக உடன் பிறந்தவர்களுக்காக அவ்வளவு இதை நீங்கள் விட்டு கொடுத்த ஒரு நபர்களாக நிச்சயமாக நீங்கள் இருப்பீர்கள். அதே போல உங்களை பற்றி இன்னொன்று கூற வேணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு சொந்த ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்கள் தள்ளி வைத்து விட்டீர்கள். அதுவும் சில நேரங்களில் உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்களுக்காக நிச்சயமாக தள்ளி வச்சிருப்பீங்க. பிடித்த பெண்ணையோ பிடித்த ஆணையோ கூட நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காகவோ உங்களுடைய உறவினர்களுக்காகவோ உங்களுடைய நண்பர்களுக்காகவோ கூட நீங்கள் விலக்கி வைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். இந்த தியாகங்களை எல்லோரும் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் முற்காலங்களில் நீங்கள் இதெல்லாம் செய்தது பின்னாடி நம்மளை பெருமையா பேசுவாங்க,
நம்மெல்லாம் குடும்பத்துக்காண்டி தான் எல்லாமே பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைத்துட்டு நீங்கள் ஒரு வேகத்தில் இதை செய்து முடித்துட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இப்போது பார்த்தா அதை அனைவருமே புரிந்து கொள்ளாமல் உங்களை இன்னமும் தேவையில்லாமல் பேசி கொண்டுதான் இருப்பார்கள். எனவே உங்களுடைய தியாகங்களை இவர்கள் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டு இருப்பார்கள். சிலர் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அது வெளியில் சொல்லும்போது சாதாரணமாகத்தான் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில இது நடந்தால் மட்டுமே அதனுடைய வழியானது என்ன, இதுவரைக்கும் அந்த ஒரு வழி உங்களுடைய மனதிற்குள் எப்படி இருக்கும் என்பது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத வரைக்கும் அது வெறும் ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக மட்டும்தான், நானாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அது அப்படித்தான் இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இருந்த உங்களுடைய வாழ்க்கை சண்டைகள், வாழ்க்கை பிரச்சனைகள் என்றால் அது அதிகமாக உங்களுடைய மன அழுத்தங்களும் உறவுகள் தொடர்பான பிரச்சனைகளுமாக மட்டுமே தான் இருக்கும். நீங்கள் யாரையும் காயப்படுத்த விரும்பாதவர்கள் என்பதால் சில நேரங்களில் உங்களுடைய மனதில் இருந்த உண்மையை சொல்லாமல் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு அமைதிதான் சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனையாக கூட மாறுவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொண்டதால் மன அழுத்தங்கள் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ள பூட்டி பூட்டி வைத்துக் கொண்டே இருப்பது, தனியாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்ணீர் வருவது, இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் அழுது கொண்டிருப்பது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். மனமிட்டு ஏதாவது ஒரு மனிதரிடமாவது பேசுங்கள். உங்களுடைய மனதிற்குள் பூட்டி வைக்கப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நீங்கள் மிகவும் நம்பிய நபர்கள் கூட உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வார்கள். நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை அவர்கள் கவனிக்காம கூட போயிருக்கலாம். இதனால் சில நேரங்களில் நீங்கள் தனிமையாக உணர்வதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில இன்னொரு உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவராக இருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு திரும்ப கிடைப்பது கெடுதல்கள் மட்டுமே கிடைக்கும். ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் கூட தாமதமாக வந்து சேரும். ஆனால் பொறுமையாக வந்து சேர்ந்தாலும் அது நிலையானதாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு உடனே பலன் கிடைக்காமல் தள்ளி போவதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இது எல்லா அனுபவங்களும் சேர்ந்து சில நேரங்களில் உங்களுடைய மனதில் ஒரு கேள்வியை நிச்சயமாக உருவாக்கும். என் வாழ்க்கையில் நல்ல காலம் எப்போது வரும் என்று. ஆனால் துலாம் ராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரே மாதிரி இருக்காது. சில காலம் சோதனை காலமாகவும் இருக்கும். அதன் பிறகு நல்ல மாற்றமும் நிச்சயமாக ஏற்படும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை கூறுகிறேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு புதிய நிகழ்வுகள் ஆரம்பமாகும். இதுவரை உங்களிடம் இருந்த தூரமாக இருந்த சில நபர்கள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது. அதில் சிலர் உங்களை பழைய நண்பராக கூட இருக்கலாம். இன்னும் சிலர் உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக வரக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். இந்த புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய திறமைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தரக்கூடியவர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாகவும் நிச்சயமாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில சில நல்ல நன்மைகள் நடக்க நிச்சயமாக ஆரம்பிக்கும். அந்த நன்மைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த நல்ல செய்திகளின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். வேலை தொடர்பான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். அல்லது நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அடைய முடியும். அந்த ஒரு வெற்றியினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? புதிய முயற்சிகள் தொடங்கக்கூடிய நேரமாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் தொடங்கிய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் மட்டுமே முடிந்திருக்கும். ஆனால் இதற்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய அளவில் நன்மைகளையும் உங்களுக்கு தேடி வந்து கொடுக்கும். ஒரு வியாபாரமாக இருக்கலாம், அல்லது ஒரு திறமையை வெளியில் காட்டக்கூடிய ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக உங்களுக்கு பலனானது இருக்கும். இந்த முயற்சிகள் ஆரம்பத்தில் சிறியதாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். உங்களுடைய முயற்சிகளை சரியான நேரத்தில் நீங்க தொடங்கினா மட்டும்தான் அது மெதுவாக வளர ஆரம்பிக்கும். வளர்ந்து உங்களை இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆளாக மாற்றும். எனவே துலாம் ராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு விஷயமானது இருக்கு. இதுவரை